ஹலோ ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை பொடி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. ஒரு 4, 5 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன வெங்காயம் இருந்தால் 4 துண்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. 2, 3 காஞ்ச மிளகா வச்சுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. சும்மா கொஞ்சோண்டு புளி, சீரகம் சேர்த்துக்கோங்க. நான் சீரகம் சேர்க்க மறந்துட்டேன். அதனால் கண்டிப்பாக நீங்கள் சீரகம் சேர்த்துக்கோங்க. இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். நம்ம இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கெலாம் பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் காரம் மட்டும் சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் காரம் வேணுன்றதுக்காக நான் ஒரு 1 1/2 ஸ்பூன் காரம் சேர்த்தேன். நம்ம குழம்பு மிளகாத்தூளும் சேர்க்கலாம், இல்லைன்னா நம்ம வெறும் மிளகாத்தூளும் சேர்க்கலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் சப்போஸ் நீங்கள் கொஞ்சமாகவே காரம் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு இது எப்படி இருக்குன்ற ஒரு இது இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரே ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டு ஒரு பல் பூண்டு போட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களே சொல்வீங்க. அன்றைக்கி செஞ்ச உடனே என் பொண்ணுக்கு இட்லியும் இந்த பருப்பு பொடி தான் கொடுத்து விட்டுருந்தேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, என்கிட்ட பொட்டுக்கடலை இல்லை, அதனால தான் இன்னும் நான் அரைக்காமல் இருக்கேன். கண்டிப்பாக அரைச்சேன்னா மறுபடியும் காட்டுறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.